நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ நம்ம ஜாதகம் அப்படின்ற ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இப்போ ஒரு 4-5 எபிசோடாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது விஷயமாக நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த வர்ற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவீங்க, ஓகேங்களா? ஏன்னா இதுவரை ஜாதகம்னால என்னென்னு தெரியாதவங்களாம் இருக்காங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்குறப்ப கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ நம்ம போன எபிசோடில் என்ன பார்த்தோம், அதாவது ஒரு ஒரு ஜாதகத்தை 12 கட்டங்களாக பிரிச்சுருக்காங்க. 12 ராசிகள், 12 பாவகங்கள், அதுக்கு பேர் பாவகம்னு வச்சுக்கலாம். இது போக கிரகங்கள் 9 கிரகங்கள். அப்போ ஒரு ஜாதகத்தை நிர்வகிக்கிறது 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள். இந்த 9 கிரகங்களும் இந்த 27 நட்சத்திரங்களை ஒவ்வொரு கட்டத்துக்கும் என்ன செஞ்சுருக்காங்க, 3 நட்சத்திரங்களாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு கட்டம்ங்கிறது ஒரு ராசின்னு வச்சுக்கோங்களேன். 12 ராசி, அது தெரியும் உங்களுக்கு போன எபிசோட்னு சொல்லியிருக்கு. அதேமாதிரி பாவகங்கள்லாம் 1ஆம் பாவகம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம்னு 12 பாவங்களுக்கும் ஒரு கிரகம் 5ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், 12ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுக்கணும், அதையும் கழிச்சு வச்சுருக்காங்க. அதே போல் 27 நட்சத்திரங்களை பாவகம் இந்த 12 பாவங்களையும் பிரித்து கொடுத்து 12 கட்டங்களுக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கட்டத்துக்கும் 3 நட்சத்திரம் இருக்குது. சரி, 3 நட்சத்திரத்தை எப்படி பிரிக்க முடியும்? இருக்கிறதே 27 தான். 27 நட்சத்திரங்கள் தான் நமக்கு பலன் சொல்கிறோம். இதை 12 கட்டத்துக்குள்ளே எப்படி பிரிக்க முடியும் அப்படின்னா, ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் கொடுத்துருக்காங்க. 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். ஒவ்வொரு பாதத்திற்கும் தனித்தனி காரகத்துவங்கள் இருக்குது. ஒரு நட்சத்திரம் ஒன்று தான், ஆனால் 4 பாதம் இருக்குது. 1ஆம் பாதத்தில் பிறந்தால் என்ன கணக்கு, 2ஆம் பாதத்தில் பிறந்தால் என்ன பலன், அப்படி ஒவ்வொன்றுக்கு இருக்குது. அப்போ இப்படி 4 பாதங்களில் பிரிக்கும்போது 108 பாதங்கள் வருது. இந்த 108 பாதங்களை உங்களுக்கு கரெக்டாக 12 ராசிகளுக்கு பிரிக்கும்போது ஒரு ராசி கட்டத்துக்கு 9 பாதங்கள், நட்சத்திர பாதங்கள் வரும். அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரங்கள் சொன்னோமா, இப்போ அதில் 9 பாதங்கள் தான் வரும். அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம்னா 2.25 நட்சத்திரம் தான் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். இப்போ உதாரணமாக மேச ராசின்னு எடுத்தோம்னா உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரத்துலேயே 1ஆம் பாதம் இருக்குது. 9 பாதம் இல்லையா? அப்போ அஸ்வினிக்கு 4 பாதம், பரணிக்கு 4 பாதம், கார்த்திகை நட்சத்திரத்தின் 1 பாதம் மட்டும் மேசத்தில் இருக்கும். 2வது கட்டத்தில் ரிஷபத்தில் கார்த்திகை நட்சத்திரத்துடைய 2, 3, 4 இந்த நட்சத்திரங்கள் இருக்கு. அடுத்து ரோஹிணியுடைய நட்சத்திரம் 1, 2, 3, 4 முழுசுமே ரிஷபத்தில் இருக்கும். மிருக சிரிசம் நட்சத்திரத்துடைய 1, 2 அந்த நட்சத்திர பாதம் மட்டும் ரிஷபத்தில் இருக்கும். மிதுனத்தில் மிருகசீரிசத்துடைய 3, 4ஆம் பாதங்கள். அப்புறம் உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4 பாதமுமே அதில் இருக்குது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திரத்துடைய 1, 2, 3 இந்த பாதங்கள் மிதுனத்தில் இருக்கும். கடகத்தில் புனர்பூசம் 4ஆம் பாதமும், பூச நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4ஆம் பாதமும், ஆயில்யம் நட்சத்திரத்துடைய 1, 2, 3, 4ஆம் பாதமும் அதில் இருக்கும் கடகத்தில். அப்போ இந்த மாதிரி இந்த வருஷம் இது போயிட்டே இருக்கும். சரி, இப்போ பிரிச்சாச்சு. இப்போ இந்த நட்சத்திரங்கள் 27 இருக்கு இல்லையா, இதை 9 கிரகங்கள் ஆளுக்கு 3 நட்சத்திரத்தை கையில் வச்சுருக்கு. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதிகள் எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா, அஸ்வினி, மகம், மூலம், இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கேது பகவான் அதிபதி.
அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா கேது. சரி, அடுத்து பரணி பூரம் பூராடம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து சுக்கிரன், சுக்கிர பகவான். சரிங்களா? கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்கள் சூரியன், சூரியன் தான் அதிபதி. ரோஹிணி அஸ்தம் திருவோணம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு சந்திரன் அதிபதி. மிருகசிரிசம், சரிங்களா, மிருகசிரிசம் சித்திரை அவிட்டம் செவ்வாய் கிரகம் தான் இதுக்கு இந்த 3 நட்சத்திரத்துக்கு அதிபதி. ஓகேவா? திருவாதிரை, திருவாதிரை சுவாதி சதயம் இந்த 3க்கு ராகு பகவான் வந்து அதிபதி. புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு குரு பகவான் வந்து அதிபதி. சரிங்களா? அப்புறம் பூசம் அனுசம் உத்திரட்டாதி இந்த 3 நட்சத்திரத்துக்கு சனி பகவான் அதிபதி. அடுத்தபடியாக ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த 3க்கும் புதன் பகவான் அதிபதி. இப்போ உங்களுக்கு லேசாக புரிஞ்சிருக்கும் எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எந்தெந்த கிரகங்கள் வந்து அதிபதியாக இருக்குது. அப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு கேது பகவானுடைய நட்சத்திரங்கள் இந்த 12 ராசி கட்டத்தில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னா மேசத்தில் இருக்குது, அடுத்து சிம்மத்தில் இருக்குது, தனுசில் இருக்குது. அப்போ அடுத்தபடியாக பரணி பூரம் பூராடம் இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரம் 1 மேசத்தில் இருக்குது, 2 வந்து சிம்மத்தில் இருக்குது, 3 வந்து தனுசில் இருக்குது. கார்த்திகை, கார்த்திகை உத்திரம் உத்திராடம் சூரியன், சூரியனுடைய நட்சத்திரங்கள் எங்கே இருக்குது? மேசத்தில் இருக்குது 1ஆம் பாதம், அப்புறம் 2, 3, 4 வந்து ரிஷபத்தில் இருக்குது. அதே மாதிரி உத்திரம் நட்சத்திரத்தில் 1ஆம் பாதம் சிம்மத்தில் இருக்குது, 2, 3, 4 வந்து கன்னியில் இருக்குது. சரிங்களா? உத்திராடம் நட்சத்திரத்துடைய 1ஆம் பாதம் மட்டும் தனுசில் இருக்குது, 2, 3, 4 மகரத்தில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அந்த அதிபதிகளுடைய நட்சத்திரங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் இருக்கும். இதன்படி பார்த்துக்கிட்டே வந்தோம்னா நம்ம கரெக்டாக வந்து, ஏன்னா ஒரு சில கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் வந்து அதனுடைய அதிபதியுடைய நட்சத்திரங்கள் வந்து அந்த ஒரு ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கும். ஒரு சில நட்சத்திரங்கள் அந்த வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதே மாதிரி குருவுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் 3 இருக்கும், 3 பாதங்கள் இருக்கும், 4ஆவது பாதம் வந்து அடுத்த ராசியில். செவ்வாயின் நட்சத்திரங்கள் வந்து ஒரு ராசியில் 2 பாதங்கள் ஒரு ராசிலையும் மிச்ச 2 பாதங்கள் வந்து இன்னொரு ராசிலையும். சூரியனுடைய நட்சத்திரங்கள் ஒரு பாதம் மட்டும் ஒரு ராசிலையும், 2, 3, 4 அடுத்த பாதத்தில். இதைத்தான் தலையற்ற உடலற்ற, சரிங்களா, வாலற்ற காலற்ற அப்படி பிரிச்சிருக்காங்க. சூரியனுடைய நட்சத்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தலை இல்லாமல் ஒரு பாதம் மட்டும் ஒரு ராசிலையும், தலை மட்டும் இன்னொரு இதில் இருக்குது. அப்போ 2, 3, 4 வந்து அடுத்த ராசி. அப்போ சூரியனுடைய நட்சத்திரங்கள் தலையற்ற நட்சத்திரங்கள். சரிங்களா? உடலற்ற நட்சத்திரங்கள் வந்து செவ்வாயின் நட்சத்திரங்கள். ஏன்னா பாருங்கள், 2 பாதம் வந்து ஒரு ராசியில் ஒரு நட்சத்திரத்துலேயே 2 பாதம் ஒரு ராசிலையும் துண்டா வெட்டப்பட்டு அடுத்து 3, 4 வந்து அடுத்த ராசிலையும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து உடலற்ற நட்சத்திரம் வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம். சரிங்களா? குருவின் நட்சத்திரமான புனர்பூசம், சரிங்களா, புனர்பூசம் விசாகம் அப்புறம் வந்து பூரட்டாதி. குருவின் நட்சத்திரங்களில் வந்து 3 பாதங்கள் ஒரு ராசிலையும், 4ஆம் பாதம் கால் மாதிரி இருக்கிற 4ஆம் பாதம் வந்து உங்களுக்கு அடுத்த ராசி. இப்போ இப்படி ஒன்று இருக்கனால இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காலற்ற நட்சத்திரங்கள்னு குருவுடைய நட்சத்திரங்கள் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அடுத்த எபிசோடில் நம்ம வந்து தசா புத்தி